இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தூய வளனார் அன்னை மரியாளுடைய கணவர் என்கின்ற விழாவை நாம் இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். யோசேப்புக்கு 2 விழாக்கள். ஒன்று இந்நாளிலே கொண்டாடுகிறோம், புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர். இன்னொன்று மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலர் தூய சூசையப்பர். இதோ அது மட்டுமல்ல, திருக்குடும்பங்களின் பாதுகாவலர் தூய சூசையப்பர். அதே போல இதோ இந்த கல்வி, அதற்கு தலைவர் அல்லது படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வியினுடைய பாதுகாவலர் தூய சூசையப்பர். இவ்வாறாக தூய யோசேப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த வளனார் சூசையப்பர் சிறப்பாக பல்வேறு காரியங்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்ற அளவிற்கு அவர் என்ன செய்தார் என்று நாம் விவிலியத்தை உற்று நோக்குகின்ற பொழுது, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, தலைமுறைகளின் ஆசீர்வாதங்கள் எப்படி கடத்தப்படுகின்றன, ஒருவராக இந்த தலைமுறையினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி கடந்து வருகின்றன என்பதனுடைய உண்மையை கற்றுத்தருகின்ற விதமாக நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த அபிரகாமிலிருந்து பார்த்தாலும் சரி, அல்லது அதற்கு பிறகு மோயிசனை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு பிறகு நாம் ஒருவேளை இதோ தாவீதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு பிறகு நாம் இந்த தூய வளனாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது தொடக்கத்திலே இருந்த ஆதி மனிதன் ஆதாமை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவுள் அதற்கு அடுத்ததாக காப்பாற்றினாரே வெள்ளப்பெருக்கிலிருந்து நோவாக எடுத்துக்கொண்டதாக இருந்தாலும் சரி, இவ்வாறாக தலைமுறைகளின் பட்டியலை இதோ நமக்கு குறிப்பாக மத்தேயு நற்செய்தியாளர் பட்டியலிடுகின்ற பொழுது அங்கே முக்கியமான இடம் பெறுகிறவர் தாவீதாக இருக்கின்றார். ஏனெனில் அரசு என்பது தாவீதினால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே தாவீதையும் இந்த யோசேப்பையும் ஒன்றுபடுத்தி ஒன்று வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தலைமுறைகள் தோறும் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவருக்குரியதாக இருக்க வேண்டும். இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொள்வதாக, இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதாக, இறைவனோடு இணைந்திருக்கின்ற, எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்வார், நானே திராட்சை செடியாக இருக்கின்றேன், என்னோடு இணைந்திருக்கின்ற கொடிகள் கனிதரும், என்னோடு இணைந்து இல்லாத கொடிகள் தரித்து எறியப்படும். அப்ப கடவுளோடு இணைந்திருப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழி என்னவென்று சொன்னால், இதோ நம்முடைய எண்ணங்கள் முழுவதும் எங்கே வேரூன்றப்பட்டிருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆசைகள் எங்கே ஊன்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள் எதிலிருந்து கிளர்ந்து வர வேண்டும், முளைத்து வர வேண்டும் என்று சொன்னால், இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவிலிருந்து, இறைவனோடு கொண்டிருக்கின்ற சித்தத்திலிருந்து நம்முடைய எண்ணங்களை எல்லாம் இறைவனுடைய திருவுளமாக வைத்திருக்கின்ற பொழுது அங்கே கனிதருகின்ற அருள் தருகின்ற காரியம் நமக்கு நடக்கிறது. ஆதாம் கடவுளோடு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஆதாம் சொர்க்கத்தை இழந்தான். கடவுள் வேறொன்றும் சொல்லல, எல்லாம் வச்சுக்க, இந்த ஒரு காரியத்தை செய்யாத என்றார். அவனுக்கு கடவுள் பெரிதாக தெரியவில்லை, இந்த பழம்தான் பெரிதாக தெரிந்தது. உறவு அப்பந்தானே கட்டாகுது. எப்போ மனிதர்களுக்குள்ள உறவு கட்டாகுது, சண்டை வருது, எப்போ உறவு வேண்டாம் அப்படின்னு நம்ம போறோம். உனக்கு அப்ப நான் பெருசு இல்லையா, நான் சொன்னதை மீறி நீ செய்வியா, அப்போ என்னைய உனக்கு பிடிக்கலையா, என் உறவு உனக்கு தேவை இல்லையா? ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்குமாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற இதோ மேனேஜர் கீழே வேலை செய்கிற முதலாளி தொழிலாளி உறவாக இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் 2 சிந்தனைகள் ஒன்றுபட்டு போகவில்லை என்று சொன்னால், 2 விருப்பங்கள் ஒன்றுபட்டு போகவில்லை என்று சொன்னால் அங்கே உறவு பிரிகிறது. ஆதாமினுடைய உறவு அப்படித்தான் பிரிந்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய கடவுள் வான தூதர்களை படைக்கின்றார். அப்போ பெயல்செபூல் யார்? லூசிபர் யார்? லூசிபர் என்பது தலைமை சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. சாத்தானுக்கு தலைவராக இருப்பவருக்கு பெயர் லூசிபர். லூசிபர் என்பது ஒளியின் மகன் என்பதுதான் பொருள். அப்ப கடவுள் படைக்கின்ற பொழுது சாத்தானை கருப்பாக இருட்டாக படைக்கவில்லை, ஒளியாகத்தான் படைத்தார்.
ஒளியின் பிள்ளையாகத்தான் படைத்தார். ஆனால் அந்த லூசிபர் கடவுளின் திட்டத்திற்கு, கடவுளின் விருப்பத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளாததால் அவன் சாத்தானாக மாறுகிறான். அப்ப இந்த யோசேப்பு, தாவீது இருவரும் கடவுளின் திட்டத்திற்கு எப்படி உட்பட்டார்கள்? தாவீது அரசனுக்கு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா 40 வருடம் அவன் பாடுபட்டு போரிட்டு பெலிஸ்தியர்களை எல்லாம் அழித்து தாவீது அரசன் கட்டிய அரசவையிலே அடுத்து அவனுடைய மகன் சாலமன் 40 ஆண்டுகள் அரசனாக இருக்கிறான். ஒரு போர் கூட செய்யல. பிள்ளைகளின் பாவமும் பெற்றோரின் பாவமும் பிள்ளைகளை தொடரும், பெற்றோரின் புண்ணியமும் பிள்ளைகளை தொடரும். பெற்றோருக்கு அவ்வளவு வலிமை உண்டு. இன்னைக்கு சூசையப்பரை தந்தை என்று அழைக்கின்றோம். அவருடைய அந்த ஆசீர்வாதங்கள், செயல்பாட்டிற்குரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை தொடரும் என்று சொன்னால், சூசையப்பருடைய வாழ்க்கை முறை இயேசுவையும் ஆசீர்வாதத்திற்குரிய வாழ்க்கை முறையாக அமைத்தது. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒன்று இது. ஏனென்றால் தாவீது அரசன் ஏற்படுத்திய அந்த அமைதியை அவனுடைய பிள்ளை சாலமன் 40 ஆண்டுகள் அனுபவித்தான். அப்ப இந்த தாவீது அரசன் எல்லாவரையும் அழித்துவிட்டு, பகைவர்களை ஒடுக்கிவிட்டு, இஸ்ராயேல் மக்களை கட்டி எழுப்பிவிட்டு ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனா கடவுள் என்ன செய்யல? விரும்பல. அவர் சொல்றாரு, இல்ல, அந்த கொடுப்பினை உனக்கு இல்லை, அந்த ஆசீர்வாதம் நான் உனக்கு தரவில்லை, அந்த செயல்பாட்டை நீ செய்ய மாட்டாய். அப்ப தாவீது கேட்டிருக்கலாம், நான் உன்னுடைய பேழையை இழுத்து கொண்டு வந்தேன், அதன் முன்னால நடனம் ஆடினேன், என்னுடைய மனைவி கூட சொன்னா, நீ எல்லாம் ஒரு அரசனா, அரசனை போலவா நடந்து கொள்ளுகிறாய், அதிகாரத்தோடு இருக்க வேண்டாமா? அப்பம் கூட நான் சொன்னேன், கடவுள் முன்னால நான் ஒரு பிள்ளை, கடவுள் முன்னால நான் ஒரு குழந்தை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் என்னை அரசனாக்கினார், எனவே பதவி எனக்கு பெரிதல்ல, ஆண்டவனே பெரிதென்று சொன்னேன். அப்படிப்பட்ட நான் உமக்கு கோயில் கட்டக்கூடாதா? தாவீது அரசனுக்கு கோயில் கட்டுறது கஷ்டம் இல்லை, எல்லாம் ரெடி பண்ணிட்டா, ஏறக்குறைய எல்லா சூழலும் ரெடி. கடவுள் நீ இல்லை, உன்னுடைய மகனே என்றார். அதை ஏற்றுக்கொண்டான். கடவுளின் திருமணம் அது என்றால் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதோ தூதே சூசையப்பர், அவருடைய மனைவி அன்னை மரியாள், இதோ திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருக்கிறார், அமைதியாக ஒதுக்கிவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுவல்ல என்னுடைய திருமணம். சூசையப்பர் கடவுளின் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த பழக்கம் இயேசுவுக்கு வருகிறது பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு எப்போ வருது இந்த பழக்கம்? எல்லா நேரத்திலையும் ஜெபிக்கிற பொழுதெல்லாம், தந்தையே என் விருப்பப்படி எல்லாம் உம்முடைய விருப்பப்படியே என்று சொல்லுகிறவர் கடைசியாக கெத்சமனி தோட்டத்துல சிலுவையை சுமப்பதற்கு தயாராக இருக்கிற பொழுதும் சொல்லுகிறார், தந்தையே இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகல்வதாக, ஆயினும் என் விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படியே. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்வோம். நாம் தனி மனிதர்கள் அல்ல. நாம் தனி மனிதர்களாக இருந்தால் என்றோ காணாமல் போய்விடுவோம். நாம் கடவுளோடு இணைந்த பிள்ளைகள், தலைமுறை தோறும் வாழ ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய செயல்பாடுகள் நமது சந்ததியை பாதிக்கும் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்கள் இன்னும் எவ்வளவு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் இதோ நமது குழந்தைகளுக்காக ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றால் எவ்வளவு தர்மங்களை நாம் காக்க வேண்டும், எவ்வளவு தர்மத்திற்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். உருக்கத்தோடு ஜெபிப்போம். இந்த தவ காலத்திலே, இந்த தவத்தின் நாட்களிலே நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவருக்கு உகந்த செயல்களாக, ஆண்டவருடைய அன்பை பெறுகின்ற செயல்களாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற செயல்களாக, அவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்கின்ற செயல்களாக, நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவருக்குள் நிலைத்திருக்கின்ற அவரது திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, இதோ அவரது திட்டத்தை ஏற்றுக்கொள்வதால் மனதிலே எவ்வளவு அமைதி, எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சந்தோஷம். தூய சூசையப்பர், குறிப்பாக நமது பாப்பரசர் இதோ தூங்கும் சூசையப்பரை நமக்கு அறிமுகம் செய்கின்றார்.
ஒரு மனிதன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? அப்படி தூங்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்கின்ற எண்ணம் வர வேண்டும் அல்லவா? கடவுளின் திருவுளம் அப்படி என்றால், இதோ நான் உமது அடிமை என்று அன்னை மரியாள் சொன்னதைப் போல ஒரு காரியத்தை செய்கின்ற ஆசீர்வாதம் வேண்டும் அல்லவா? இதோ நம்மையும் நாம் அப்படியே ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் நிறைவாக ஒப்புக் கொடுப்போம். இதோ நமது பாப்பரசர் குறிப்பாக பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் எழுதி சூசையப்பருடைய அந்த தூங்கும் சூசையப்பருடைய சுருவத்தின் கீழே வைத்துவிட்டு அப்படியே படுக்க போய் விடுவாராம். சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், தூய சூசையப்பர் எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருந்ததை போல நானும் தூய சூசையப்பர் வழியாக கடவுளிடம் இந்த திருச்சபையை ஒப்படைத்திருக்கிறேன், கடவுள் இதை வழிநடத்துகிறார், எனவே நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நிம்மதியற்ற மனிதர்கள் எத்தனை பேர், நிம்மதியற்ற வாழ்க்கை இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய விருப்பம் நடக்கவில்லை, நாம் விரும்பியதுபடி இந்த உலகம் செல்லவில்லை, நம் பிள்ளைகள் நமது விருப்பப்படி இல்லை என்பதுதானே. தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லையா? அபிரகாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இன்றைய புனிதர், நமது புனிதர் தூய சூசையப்பர் கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? நாமும் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். தூய சூசையப்பரை போல நமது வாழ்விலே நிம்மதி தொடர்வது